நாட்டில் இவ்வாண்டு அக்டோபர் 30 வரையில் 422 முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு 46.1 மில்லியன் ரிங்கிட் அரசாங்க மானியம் வழங்கப்பட்டுள்ளது. அவற்றில் இந்து ஆலயங்கள் மட்டும் 147 ஆகும். அவற்றுக்கு மொத்தமாக 19.1 மில்லியன் ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டதாக KPKT எனும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு தெரிவித்தது. மாநிலம் வாரியாக பார்த்தால் ஆக அதிகமாக ஸ்லாங்கூரில் 33 இந்து ஆலயங்களுக்கும், பேராக்கில் 32 கோவில்களுக்கும், ஜோஹோரில் 19 ஆலயங்களுக்கும் மானியம் வழங்கப்பட்டது. மற்றபடி மலாக்காவில் 15, நெகிரி செம்பிலானில் 14, கிடாவில் 12, பஹாங்கில் 8, கோலலம்பூர், புத்ராஜயா, லாப்வான் கூட்டரசு பிரதேசங்களில் 6, பினாங்கில் 3 ஆலயங்களுக்கு நிதியுதவிகள் அங்கீகரிக்கப்பட்டன. இந்துக்கள் குறைவான எண்ணிக்கையில் உள்ள கிளந்தானில் கூட 2 ஆலயங்களுக்கு அரசாங்க மானியம் கிடைத்துள்ளது. சபாவில் 3 ஆலயங்கள் நிதியுதவியை பெற்றுள்ளதாக மேலவையில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சு கூறியது. ஆக அதிகமாக சில கோவில்களுக்கு தலா 2,50,000 ரிங்கிட்டும், ஆக குறைவாக ஓர் ஆலயத்திற்கு 14,495 ரிங்கிட்டும் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் குடியுரிமை விண்ணப்பங்களுக்கான முடிவுகள் ஓராண்டுக்குள் தெரியவரும். குடியுரிமை பிரச்சினை ஆக்கப்பூர்வமாக கையாளப்படுவதை உறுதி செய்யும் SOP நடைமுறைகளின் ஒரு பகுதியாக அந்த ஓராண்டு கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது மக்களின் உரிமை நிலைநாட்டப்படுவதையும் காக்கப்படுவதையும் உறுதி செய்யும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாடு என KDN எனப்படும் உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். 2022 டிசம்பர் 21 முதல் இவ்வாண்டு டிசம்பர் 27 வரை 32,408 அல்லது 80 விழுக்காட்டு குடியுரிமை விண்ணப்பங்களை KDN பரிசீலித்து முடித்துள்ளது. அவற்றில் சில விண்ணப்பங்கள் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்து கிடந்தவை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் 12 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் 40 இணைய மோசடி கும்பல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன. நவம்பர் 25 முதல் டிசம்பர் 6 வரை 63 மோசடி அழைப்பு மையங்களில் அச்சோதனைகள் நடத்தப்பட்டன. அவற்றில் 95 பெண்கள் உட்பட மொத்தமாக 426 பேர் கைதானதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறையின் இயக்குநர் டத்தோஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் கூறினார். அவர்களில் 146 பேர் மலேசியர்கள், 224 பேர் சீன பிரஜைகள், மற்றவர்கள் தாய்லாந்து, இந்தோனேசியா, நைஜீரியா, பாகிஸ்தான், யுக்ரைன், தைவான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இணைய சூதாட்டம், முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு மோசடி, இணைய வர்த்தக மோசடி, காதல் மோசடி, நன்கொடை மோசடி மற்றும் ஆபாச படங்களை பிரபலப்படுத்துதல் போன்றவற்றில் அக்கும்பல்கள் ஈடுபட்டு வந்துள்ளன. உள்நாட்டினர் மட்டுமின்றி இங்கிருந்தே அமெரிக்கா, இந்தியா, சீனா, ஜப்பான், தைவான், வியட்நாம் வரை அழைப்பதை இந்த கால் சென்டர்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளன. தங்களிடம் சிக்குபவர்களை நம்ப வைக்க நிர்வாகி, மேலாளர், வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி, விளம்பர அதிகாரி, நிதி ஆலோசகர்கள் என பல கதாபாத்திரங்களில் அக்கும்பலைச் சேர்ந்தவர்கள் ஆள் மாறாட்டம் செய்கின்றனர். 1240 கைபேசிகள், 187 கணினிகள், 302 மடிக்கணினிகள், 41 ATM அட்டைகள், 6 வாகனங்கள், சுமார் 80,000 ரிங்கிட் ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதலும் செய்யப்பட்டன. அவற்றின் மொத்த மதிப்பு 1.48 மில்லியன் ரிங்கிட் ஆகும். கைதானவர்களில் இதுவரை 261 பேர் நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். எஞ்சியவர்கள் பல்வேறு குற்றங்களுக்காக தொடர்ந்து விசாரிக்கப்படுவதாக டத்தோஸ்ரீ ராம்லி சொன்னார். புதிதாக பிறந்த பெண் சிசு ஒன்று அட்டைப்பெட்டியில் கைவிடப்பட்ட நிலையில் ஜோஹோர் யோங்பெங்கில் உள்ள உணவங்காடி நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை 5:50 மணி அளவில் தனது வியாபாரத்தை தொடங்குவதற்கு தயாரான பெண் ஒருவர் அக்குழந்தையை கண்டெடுத்து போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார். தொப்புள் கொடியுடன் இருந்த அக்குழந்தை துண்டு மற்றும் பாத்திக் துணியால் சுற்றப்பட்டிருந்தது. அதனுடன் அடையாள விவரங்களோ அல்லது கடிதமோ எதுவும் கைப்பற்றப்படவில்லை.
நல்ல வேளையாக குழந்தையின் உடலில் காயங்கள் எதுவும் இல்லை என்ற போதிலும் பரிசோதனைக்காக பத்துபஹாட் சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனைக்கு குழந்தை அனுப்பப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருல் அனுவார் முஷாடாட் அப்துல்லா தெரிவித்தார். குழந்தையை வீசியதற்காக குற்றவியல் சட்டத்தின் 317வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. தகவல் தெரிந்தோர் பத்துபஹாட் போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். ஃபேஸ்புக் மூலம் அறிமுகமான வெளிநாட்டு காதலர்களின் வலையில் சிக்கி 4.7 மில்லியன் ரிங்கிட் பணத்தை பறிகொடுத்துள்ளனர் உள்ளூரைச் சேர்ந்த 2 மூதாட்டிகள். முதல் சம்பவத்தில் 2017 முதல் தனக்கு அறிமுகமான வெளிநாட்டு இணைய காதலனை நம்பி 2.2 மில்லியன் ரிங்கிட் பணத்தை பறிகொடுத்து நிற்கிறார் ஒரு கணக்காய்வாளரான 67 வயது மூதாட்டி. சபாவைச் சேர்ந்த அவருக்கு ஃபேஸ்புக் வாயிலாக அந்த அமெரிக்க ஆடவருடன் பழக்கம் ஏற்பட்டது. சிங்கப்பூருக்கு மருத்துவ உபகரணங்களை தருவிக்கும் வர்த்தகர் என அவ்வாடவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஒரே மாதத்தில் உறவு அணுக்கமாகி இருவரும் காதலர்களாகினர். திடீரென ஒரு நாள் தான் மலேசியாவுக்கே வந்து குடியேற விரும்புவதாகவும் பயணச் செலவுக்கு பணம் தேவைப்படுவதாகவும் அந்நபர் கூறியுள்ளார். காதலனுக்கு உதவுவதாக எண்ணி அவர் கொடுத்த வங்கிக் கணக்கில் 5000 ரிங்கிட் பணத்தை அம்மூதாட்டி போட்டுள்ளார். ஆனால் அதுவே அவருக்கு கடைசியாக இருக்கவில்லை. காரணம், அமெரிக்க காதலன் சொந்த பிரச்சனை, வர்த்தக பிரச்சனை என பல்வேறு காரணங்களை கூறி தொடர்ந்து பணம் கேட்டு நச்சரித்துள்ளார். காதல் மயக்கத்தில் இருந்த மூதாட்டி 50 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு 306 தடவை என மொத்தமாக 2.2 மில்லியன் ரிங்கிட்டை மாற்றியுள்ளார். அதில் பாதி பணம் குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் கடன் வாங்கியதாகும். இந்நிலையில் கடந்த மாதம் பேச்சுவாக்கில் தனது நெருங்கிய தோழியிடம் அமெரிக்க இணைய காதலன் குறித்து பேசிய போதே தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அம்மூதாட்டி போலீசில் புகார் செய்தார். இவ்வேளையில் மற்றொரு மூதாட்டியும் இதே போன்ற லவ் ஸ்கேம் மோசடிக்கு ஆளாகி சுமார் 2.5 மில்லியன் ரிங்கிட்டை இழந்திருப்பதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறையின் இயக்குனர் டத்துஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். இவருக்கோ இங்கிலாந்தைச் சேர்ந்தவர் இணைய காதலர். அவரும் மலேசியா வருவதாகவும் பின்னர் சுங்கத்துறையால் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து வெளியேற பணம் செலுத்த வேண்டும் என்றும் பல கதைகளை கூறியுள்ளார். அனைத்தையும் நம்பிய அம்மாது 13 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் 13 தடவை என சுமார் 2.47 மில்லியன் ரிங்கிட்டை போட்டுள்ளார். தொடர்ந்து பணம் கேட்டு வந்ததால் காதலன் மீது சந்தேகம் வந்து அவர் போலீசில் புகார் செய்துள்ளார். இரு மோசடி சம்பவங்களும் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக டத்துஸ்ரீ ராம்லி கூறினார். இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் குழந்தை வரம் வேண்டி மூட நம்பிக்கையில் கோழி குஞ்சை விழுங்கியவர் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆனால் அவர் விழுங்கிய கோழி குஞ்சு உயிர் பிழைத்துக் கொண்டது. 33 வயதாகும் ஆனந்த் யாதவ் எனும் ஆடவருக்கு குழந்தை இல்லாததால் அவ்வப்போது பல பரிகாரங்களை செய்து வந்துள்ளார். அவர் மந்திர தந்திரங்களால் அதீத நம்பிக்கை கொண்டவர். இந்நிலையில் கோழி குஞ்சை உயிருடன் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என ஊரில் உள்ள சாமியார் சொன்னதை நம்பி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அவரும் அப்படியே செய்துள்ளார். திடீரென மயங்கி விழுந்தவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது மூச்சு திணறி அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். சடலம் சவப்பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட போதுதான் மருத்துவ பணியாளர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஆனந்தின் தொண்டையில் 20 சென்டிமீட்டர் நீளத்தில் உயிருடன் ஒரு கோழி குஞ்சு சிக்கியிருப்பதைக் கண்டு வெளியே எடுத்தனர். சவ பரிசோதனை செய்த மருத்துவர் தன் வாழ்நாளில் இதுவரை 15,000த்திற்கும் மேற்பட்ட உடற்கூறாய்வுகளை செய்ததில் இது போன்ற அனுபவத்தை இதுவரை கண்டதில்லை என ஆச்சரியத்தில் கூறினார். ஆனந்த் மரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். குழந்தைக்காக கோழி குஞ்சு விழுங்கிய சம்பவம் கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 to 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.